அதுக்கப்புறம் அது திஷ்டி மாரி ஆயிடுச்சு. 11 இயர்ஸ் மேரேஜ் ம். பண்ணணும்னா, சரி நான் என்ன நம்பி எங்க அம்மா வாலண்டரி ரிட்டயர்மென்ட் எடுத்துட்டாங்க. ஸோ எங்க அண்ணா காலேஜ் விட்டுட்டு எங்க கூட இருந்துட்டாரு. சினிமா எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, பயம். அதனால செல்வா அண்ணா நம்மள நம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு நம்ம லைஃப் செட்டில் பண்ணணும். அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு அதிரடிப்படை ஸ்டார்ட் பண்ணோம். ம். அது எந்த நேரத்தில அந்த பேர் வச்சோமோ தெரியல. அந்த ம். ஸ்டார்ட் பண்ண இது ம். ஒரே ஆக்சிடென்ட்ஸ். ம். எனக்கு ம். காலு ம். எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ். பெட் ரெஸ்ட் 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் போட்ட செட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ம். ஸோ நம்ம நெனச்ச பட்ஜெட் தாண்டி போயிடுச்சு. ம். சினிமா ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல வட்டி கரெக்ட். எல்லாம் எகிரி எங்க அண்ணா அவங்கள செட்டில் பண்ணணும்னு எடுத்த படம், எங்க கல்யாணத்துக்கு 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த கடன் க எல்லாம் அடிச்சு, திருப்பி நாங்க செட்டில் ஆயி, ரெக்கவர் நாங்க ஆறதுக்கு. கல்யாணம் பண்றதுக்கு ம். 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஒரு 11 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு, எங்க ஃபேமிலிஸும் சரி, நானும் செல்வா. ஏன்னா சினிமாக்காரங்கன்னா ஏதோ இது கல்யாணம் பண்ணுவாங்க, அதோ டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பேட் இது இருக்குல்ல. அது இல்லாம அந்த கேப் கூட எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, ஒருத்தர் ஒருத்தர் இருக்க முடியுமா இல்லங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுல்ல. கரெக்ட். ஸோ அதனால எங்களுக்கு அது கூட ஒரு அந்த கேப் கூட லவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எங்கே போனாலும் செல்வாவோட மம்மி, என் மம்மி எல்லாம் ஷூட்டிங் வருவாங்க. நாங்க பொள்ளாச்சி போனாலும், இல்ல சிங்கப்பூர், மலேசியா போனா எங்க போனா கூட, நாங்க ஃபேமிலியாவே இருந்தோம். கல்யாணம் ஆவலன்னா கூட. ஸோ அந்த கல்யாணம் நேரம் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.